நமஸ்காரம். இன்னைக்கு சென்னையில் இருக்கிற குடுவாஞ்சேரியில் ஸ்ரீ வேலியம்மன் அவங்களோட ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு கோயில். அதை பற்றி ஒரு சின்ன பதிவு போடலான்னு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்ரீ வேலியம்மன் கோயில் குடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகிலேயே பெரியார் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கோயில். உலகத்திலேயே எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி சப்த மாத்திரிகர்கள் அப்படின்னு சொல்கிற இந்த மகேஸ்வரி, வாராகி, வைஷ்ணவி இவங்க எல்லாருமே பிரதிஷ்டை பண்ணி அவங்களுக்கு மத்தியில் சாம்ராஜ்ய லக்ஷ்மியா, மகாலட்சுமியா, வைஷ்ணவியா, ஸ்ரீவேலி அம்மனா இங்கே வீற்றிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு கோயில். யார் நினைச்சாலும் அப்படியே டக்குன்னு அவங்கள போய் பார்த்துட முடியாது. அந்த தாய் அழைச்சா மட்டும்தான் அங்கே போக முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு விரிவான ஒரு பதிவை யூடியூப்பில் போட்டிருந்தேன். என்னவோ ஒரு தடவை அந்த தாயை போய் பார்த்துட்டு வரும்போது நம்ம பற்ற இந்த பாக்கியம் எல்லாரும் அவங்க பெறணும் அப்படின்ற ஒரு ஆசையால் ஒரு சின்ன பதிவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு கோயில். அந்த பேரே பார்த்தீங்களா, ஸ்ரீவேலி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கு வர்ற கஷ்டங்களை ஒரு வேலி மாதிரி இருந்து தடுத்து அவங்களுக்கு சௌபாகியமும் செல்வமும் அள்ளி தருகின்ற ஒரு கோயில். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு ஒரு தடவை அந்த தாயை நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அவை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி போகும்போதே உங்கள் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கூடவே உங்கள் வீட்டுக்கு சேருவா. அதை நீங்கள் மனசார உணரலாம். அந்த கோயிலுக்கு போய் ஸ்ரீ வேலியம்மனை தரிசனம் பண்ணால் அற்புதமான ஒரு அங்கே பணிபுரிகிற மாமாவும் அவ்வளோதான். ஒரு தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து அந்த தாய் அவளுக்கு யார் வேணுமோ கரெக்டாக வச்சுட்டு இருக்காங்க கூடவே. அற்புதமான ஒரு நீங்கள் போய் எந்த பூஜை பண்ணணும்னு கேட்டாலும் அவங்க பண்ணி தருவாங்க. விசேஷ அபிஷேகங்கள், விசேஷ பூஜைகள் என்ன ஆனாலும் நீங்கள் அங்கே பங்கு பெறலாம். நான் சொல்கிறதுக்கு இன்னும் நேரடியாக போய் பார்த்தா தான் அந்த தாயோடைய அழகு என்ன, அந்த பிரம்மாண்டம் என்ன அப்படின்னு தெரிய வரும். நார்மலாக இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு மூர்த்தி இருப்பாங்க, மூலமூர்த்தியோ யாரோ இருப்பாங்க, போய் சேவிச்சுட்டு வருவோம். இங்கே எதேர்ச்சியாக ஒரு நாள் நான் போயின்னு இருக்கும்போது இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்கே, என்ன இருக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா உள்ளே போய் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறேன். அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே நின்று போயிட்டேன். நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்படி ஒரு அற்புதமான ஒரு தாய் இங்கே வீட்டு இருக்கா, இது யாருக்கும் அவ்வளோவா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அன்றைக்கே நான் முடிவு பண்ணேன், எங்கெங்கெல்லாம் என்னால் முடியுமோ இப்படி ஒரு தெய்வம் இங்கே வீட்டு இருக்கா, அவளை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பண பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உடம்புல இருக்கிற ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, மனப்பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஒரே சொல்யூஷன். அந்த தாய்கிட்ட ஒரு நிமிஷம் போய் நின்றீங்க அப்படின்னா உங்கள் எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இம்மீடியட்டாக கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே மன நிம்மதி. அந்த கோயிலில் போய் நீங்கள் நின்றீங்க அப்படின்னா எத்தனையோ பிரச்சனைகளோடு நீங்கள் போயிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எதுவுமே பேசணும்னு கூட வாய் வராது. அப்படி ஒரு தெய்வீகம், அந்த வைப்ரேஷன்ஸை அங்கே உணரலாம். வர்ற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குறையும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா பூஜைகளெல்லாம் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த இதை ஒரு பக்தி, ஒரு டெடிகேஷனோடு அங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி என்னுடைய ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தயவு செய்து ஒரு முறையாவது ஸ்ரீ வேலியம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. கிடைச்ச பாக்கியத்தை விட்டுடாதீங்க. கூடுவாஞ்சேரியில் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரோடுன்னு கேளுங்க. ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது அந்த ரோட்லேயே முதல் ரைட்டே பெரியார் தெரு அப்படின்னு இருக்கும். அங்கேயே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஸ்ரீ வேலியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில். எல்லாரும் போய் பாருங்க. அந்த தாயை பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்களும் பகிர்ந்துக்கோங்க யாரை போய் பார்த்தாலும். இந்த மாதிரி ஒரு கோயிலை, இந்த மாதிரி ஒரு மூர்த்தியை, இந்த மாதிரி ஒரு தாயை உலகத்தில் நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து பதிவிடுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே உங்களால் இப்படி ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது. சப்த கன்னிகர்கள், சப்த மாத்திரிகார்களையும் பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஸ்ரீ வைஷ்ணவியா, மகாதேவியா, மகாலட்சுமியா, ஸ்ரீவேலியா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா. இது ஒரு காண கிடைக்காத ஒரு அற்புதம், ஒரு பாக்கியம். எல்லாரும் பயன்பெறுங்க. ஓம் சாய்ராம்.